Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ நேற்று நம்மளோட வீக்லி அப்டேட் இருந்தனால நான் நேற்று வீடியோ ரிலீஸ் பண்ணலை. ஸோ சேம் அப்டேட் தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் வீக்லி அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நீங்கள் இதை வீக்லி அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களோட வீக்லி சார்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நான் இது வந்து நேற்று நைட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் இந்த சார்ட் அப்டேட். ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு பை சைடில் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ நல்ல ஒரு பை சைடு உங்களுக்கு கிடைக்கணும்னா 1680க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். 1700க்கு மேலே தான் நல்ல பை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். இந்த சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த்லேருந்து பார்த்தா நமக்கு தெரியும், மந்த்லேருந்து மார்க்கெட் இப்போ டவுன் சைடில் இருக்குது. கண்டினியூஸாக டவுன்ஸ் தான். ஸோ அதிலேருந்து நமக்கு தேவையான இந்த டவுன் ஆப்ஷன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ்களை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட முக்கியமான பாயிண்ட் இந்த 1680. ஸோ 1680 நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 1680க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து இன்ட்ராடேயில் எதுவும் க்ளோஸ் வைக்கக்குள்ளே மார்க்கெட் கட்டாயம் எகெயின் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி 1720 மட்டும் போக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி அப்டேட் போய்க்கிறோம். வீக்லி அப்டேட் பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இவ்வளோ மார்க்கெட்டில் கண்டினியூவாக ஃபால் வந்த மார்க்கெட்டில் இந்த வீக் மட்டும், அதாவது ஸ்டார்டிங் பண்ண இந்த வீக் மட்டும், மண்டே வீக் இந்த வீக் மட்டும் நம்ம கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ பை சைட் வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் கிடைக்கும்னா நம்ம ஒரு 50% எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீக்கோட தான் கனெக்ட் பண்ணுறேன், ஷடோவோட நம்ம பார்க்கல. 50% பார்க்கக்குள்ள 1694 இல்லாட்டி நம்ம கரெக்டாக எடுக்க போனால் 1700 சம்திங் எடுப்போம். ஸோ மார்க்கெட் கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் ஒரு டீப் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்லி அப்டேட் இதுதான். ஸோ நான் வீக்லி அப்டேட்டில் இருக்கிற இந்த ஜோனை இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஜோன் இருக்குது, இந்த ஜோன் இந்த 1674 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1674. ஸோ இப்போதைக்கு நம்ம 1674 எடுப்போம். ஷார்ட் டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு பார்த்தா தெரியும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் வந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு 1664 இல்லாட்டி 1660 திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட்டில் இருக்குது. ஸோ 4 ஹவர் சார்ட் போய்க்கணும். 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து ஒன்று பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒன்று நமக்கு டவுன் திரும்ப மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு திரும்ப மேலே போகலாம், இல்லாட்டி கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வந்து இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம போய்க்கலாம், 1 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலே தான் நமக்கு பை ஜோன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு பை ஜோன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அவ்வளோ தூரம் கிடைச்சா நமக்கு 1690 மட்டும் மார்க்கெட்டில் நமக்கு பை ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு 1774 நான் சொன்ன விஷயம் 1774, அப்படி இல்லாட்டி நமக்கு 1666. ஸோ இந்த ஜோனும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு செல் ஜோன் தான். ஸோ இதுக்கு கீழே ஏன்னா இந்த விக்கை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை மார்க்கெட் டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ எகெயின் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த ஜோன் நீங்கள் பார்த்துக்கிறங்க, திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ரோக்ஸாக நம்ம 1670 எடுக்கலாம், இல்லாட்டி 69 எடுக்கலாம். நான் வந்து 69 எடுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ப்ரீவியஸாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதில் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த மார்க்கெட் வந்து பை சைட் போயிருக்கு. அதே மாதிரி டவுன் வந்ததுக்கு பிறகு இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் டவுன். அதே மாதிரி இதில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்மால் சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு அதிலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் இருக்குது. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வருதுன்னா நமக்கு இதுக்கு கீழே தான் செல் ஜோன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தூரம் நம்ம 1655 மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ 1655 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து 1640 போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் சப்போர்ட் ஜோனாக இருந்தது, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது டபுள் டாப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ தேர்ட் டைம் வந்து ஒன்று மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கிடைக்கணும், இல்லாட்டி லாங் ரிவர்சல் கிடைக்கணும். மேபி லாங் ரிவர்சல் கிடைக்கவும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் ஐடியா பண்ணுறது மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே பை ஆப்ஷன். ஸோ அது இவ்வளோ தூரம் போகலாம். ஸோ நான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு 1690. ஸோ 1690க்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் 1700 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் அதில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் 1720 மட்டும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. திரும்பவும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு கிடச்சிச்சின்னா, பிரேக் அவுட் கிடச்சி இவ்வளோ தூரம் போனால் திரும்ப இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது திரும்ப. ஏன்னா இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிரும். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபுல் கவர் ஆயிடுச்சுன்னா, இந்த டவுன் வந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபுல் கவர் வந்துருச்சுன்னா, கவர் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் திரும்ப எகெயின் பை சைட் போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். டாப் லாஸ் வந்து ஒரு 10 பைப் சரி வச்சாலே போதும், அதிகமாக வைக்க வேணாம். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு திரும்பவும் பை ஆப்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக நடக்கிறது இது நடக்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஏ நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த ஏ நடந்தால் நமக்கு இந்த பி கிடைக்கும். ஸோ பி நமக்கு கிடைச்சிச்சின்னா கட்டாயம் வந்து பியில் நமக்கு டவுன் கிடைக்கக்குள்ள இந்த இடத்துல வந்து இன்னொரு என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். இந்த இடத்துல இது ஆல்ரெடி ப்ராஃபிட்டாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் செகண்ட் என்ட்ரி எடுக்கக்குள்ள, தேர்ட் என்ட்ரி எடுக்கக்குள்ள நீங்கள் இதுக்குரிய டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிறங்க, என்ட்ரி பாயிண்டில் வச்சுருங்க. திரும்ப எகெயின் ட்ரை பண்ணக்குள்ள இதுக்கும் நீங்கள் ஒரு டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது நடந்தால் நமக்கு சி ஆப்ஷன் வந்து கட்டாயம் கன்ஃபார்ம் ஆகும். ஏ நடந்தால் கட்டாயம் பி, சி கண்டினியூஸாக இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. இப்படி எதுவுமே நடக்காமல் மார்க்கெட் டவுன் வந்துச்சுன்னா கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே ஃபெயிலியராக இருந்தால் நமக்கு ஒன்று ப்ராஃபிட் இருக்கும், இதில் ஏ ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படி ஏ நமக்கு ப்ராஃபிட் இல்லாட்டி ஏ ப்ராஃபிட்டாக இருந்தால் நீங்கள் பி ட்ரை பண்ணி உங்களுக்கு பி ப்ராஃபிட் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் இதுக்கு மேலே போகக்குள்ள நான் திரும்பவும் சார்ட் அப்டேட் தரேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 50% பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கீ ஜோன் எல்லாம் பார்த்துக்குருவோம். இதில் இருக்க கீ ஜோன் நம்ம பார்த்த பாயிண்ட்டாக தான் இருக்க போது. நான் சொல்லியிருந்தேன் இந்த 1674, இதுக்கு மேலே நம்ம மார்க்கெட்டில் 1676. நீங்கள் அதை பாயிண்ட்டுகளை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் அதில் கீ ஜோன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு கீ ஜோன். uh, 1674 இல்லாட்டி 1675 எடுங்க, அப்ராக்ஸாக எடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண. ஸோ அப்ராக்ஸாக எடுங்க. ஸோ என்ட்ரி பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கிறோம். இது ஒரு மெயின் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். 1680, 1680. அதே மாதிரி எகெயின் செகண்ட் டைம் என்ட்ரி செல் ஜோனுக்கு இந்த இருக்குது 1668 இல்லாட்டி 69 எடுத்தாலும் ஓகே. 69. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு க்ரியேட் ஆகிருக்கு 1655. ஸோ 1655 வரக்குள்ள நம்ம அந்த அனலைசிங் போய்க்கலாம். ஸோ 1690 வந்து திரும்ப மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்கு பிறகு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ அதுக்கு பிறகு நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். செவன்டீன் 20 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு பெரிய நியூஸ் டைம் இல்லை. கெனடியன் சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நாளாண்டிக்கு நமக்கு பெரிய நியூஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.